ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்டின்னா, திருச்சி மாவட்டம் OFT பக்கத்துல இருக்கக்கூடிய பெருங்கற்கால புதைவடத்துக்கு தான் வந்துட்டுருக்கோம். இங்க பார்த்தீங்க அப்டின்னா, பல கல்வட்டங்கள் இருக்குது. எதற்காக இந்த கல்வட்டங்கள் அமைச்சிருக்கிறாங்க? இது எவ்வளவு பழமையானது அப்டிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பொதுவாக இறந்த மனிதர்கள புதைக்கக்கூடிய அந்த வழக்கம் அப்படிங்கிறது, பழங்காலங்கள்ல ஒரு காலத்திற்கு ஏத்த மாதிரியும், ஒரு இடத்துக்கு ஏத்த மாரியும் மாறுபட்டிருக்கு. அதுல இந்த பெருங்கற்காலம் காலத்துல கல்வட்டம், தொப்பிக்கல், புடைக்கல், ஒற்றைக்கல் அப்படிங்கிற பல முறைகள பயன்படுத்தி மக்கள புதைச்சாங்க. இதுல புதைச்ச மனிதர்களுக்கு மேல வைக்கக்கூடிய அந்த கல்லோடைய நிலைகள பொறுத்து தான் இந்த பெயர்கள் அழைக்கப்படுது. இப்ப நம்ம இருக்கக்கூடிய இடம் கல்வட்டங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம இருக்கோம். இந்த இடத்துல அந்த கல்வட்டங்கள் நடுவுல இருக்கக்கூடிய அந்த கல்லெல்லாம் கூட சில இடங்கள்ல மேல தெரியிற மாரி இருக்குது. இந்த கச்சராட பாக்ஸ் மாரி இங்க இருக்கு. பொதுவாக 2 காரணங்களுக்காக இந்த மாதிரியான முறைகள மக்கள் அடக்கம் பண்றாங்க. 1 அவங்கள புதைக்கணும். 2வது காரணம் அவங்கள நினைவு கூரணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இந்த பெருங்கற்காலம் காலம் அப்படிங்கிறது இந்தியாவுல கிமு 1500ல இருந்து கிபி 300 வரைக்கும் இந்த இந்த குறிப்பிட்ட காலத்துக்கு இந்த முறைகள் பெருங்கற்கால காலம் இந்தியாவுல இருந்திருக்குது அப்படிங்கிறது நமக்கு வரலாற்று சான்றிதழ் மூலியமா தெரிய வருது. செம்புரான் கல் அப்படின்னு சொல்லக்கூடிய லேட்டரைட் கல்ல தான் இந்த கல்வெட்டங்கள் அமைக்கிறதுக்கு பொதுவா பயன்படுத்துறாங்க. இந்த கல்ல பார்த்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் இயற்கையாவே இரும்பினுடைய தன்மை அதிகமா இருக்குது. இப்ப நம்ம இங்க என்ன பார்க்கிறோம்னா, இங்க நெறைய கல்வெட்டங்கள் சிதிலமடைஞ்சு வெளியில எடுத்து போட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். கிட்டத்தட்ட 3500 ஆண்டுகள் பழமையான இது போன்ற பெருங்கற்கால சின்னங்கள பாதுகாக்க வேண்டியது நம்ம எல்லாருடைய மிகப்பெரிய பொறுப்பா இருக்குது. இந்த மாதிரி இன்னும் பல முக்கியமான வரலாற்று சம்பந்தமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.